ஒவ்வொருத்தருக்கும் என்னன்னு ஒரு குறிப்பிட்ட மாசங்கள் வந்து ரொம்ப ஃபேவரா இருக்கும். வாழ்வில் முன்னேற்றம் அடைய உங்கள் கைராசியான டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ரீராஜன் அவரை ஒரு முறை சந்தியுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் செய்வோம். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா கேட்டிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து என்னதான் நியூமராலஜி பிரகாரம் பெயர் இருந்தாலும் சரி அல்லது வாஸ்து முறைப்படி வீடு இருந்தால் கூட ஒவ்வொருத்தருக்கும் என்னன்னு ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கும். இப்போ நம்ம சொல்லலாம், ஐயோ என்னங்க எனக்கு வந்து அந்த சித்திரை மாதம் வந்தது பாருங்கள், நிறைய ஆர்டர் வந்ததுங்க, லாரிக்கு நிறையா லோடு ஏற்றினோம், நல்லா பண்ணால் நல்ல வருமானம் வந்தது, அதை வச்சு தான் சீட்டு கிட்டலாம் போட்டோம், ஒய்ஃபுக்கு நல்லா ஒரு 10 பவுன் 20 பவுன் வாங்கி கழுத்தில் தொங்க விட்டோம், இந்த மாதம் பூரா ஒன்றும் லாரிக்கு அது இல்லை இது இல்லை அப்படி இல்லை இது இல்லை. எப்படி இல்லை இந்த மாதம் வந்து நிறைய பில்டிங் ஒர்க் வந்தது, ஆனால் என்னன்னு தெரில இந்த மாதம் வந்து பில்டிங் ஒர்க் வரல, இந்த மாதம் வந்து நிறையா வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி வந்துச்சு, நிறைய கல்யாண புக் அனுப்பிச்சு, இந்த மாதம் ஒன்றும் வரல, அப்படி வரல இப்படி வரல, வருமானம் வரல, சீட்டுக்கு பணம் கட்ட முடியல, அதை பண்ணல, இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்கள் கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நம்பரில் பிறந்தவங்களுக்கும் இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நான் 1ஆம் நம்பரில் பிறந்தேன், 2ஆம் நம்பரில், 3ஆம் நம்பரில், டாலர் நம்பரில் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 1ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆவணி மாதம், 2ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு ஆடி மாதம், ஆஷாடா சொல்கிறாருல்ல, ஆமாம், ஆஷாடா மாதம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். 3ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு சித்திரை மாதம், கார்த்திகை மாதம், மார்கழி அண்ட் பங்குனி 4 மாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா 3ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு சூப்பராக இருக்கும். 4ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம், ஆவணி மாதம் 4ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு. 5ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆனி மாதம், புரட்டாசி, சித்திரை அண்ட் கார்த்திகை. 6ஆம் எண்ணில் பிறந்தவர்களாக இருந்தால் 6ல் வைகாசி மாதம், ஐப்பசி மாதம், சித்திரை, கார்த்திகை. 7ஆம் எண்ணில் பிறந்தவர்களாக இருந்தால் ஆடி மாதம், ஆடி, ஆவணி. இது ரெண்டுமே என்னன்னு கேட்டீங்கன்னா 7ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த 8ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆவணி மாதம், அதே மாதிரி 7.5 சனி தாக்கம் இருப்பவர்களுக்கு ஆவணி மாதம். இந்த கொஞ்சம் ஹேண்டிகேப்டு இருக்காங்க, கை காலில் ஊனம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஆவணி மாதம் வந்து ஏதோ ஒரு ப்ளஸ் நடந்துடும், உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் 9ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு மட்டும் ஆடி மாதம் வேண்டாம். ஆடி மாதம் ஆஷாடா மட்டும் 9ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு வேண்டாம். மற்ற எல்லா மாதமும் என்னன்னு அவங்களுக்கு டெவலப்மெண்ட் ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கும், நல்லது நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி என்னன்னு ஒவ்வொரு நம்பரில் பிறந்தவங்களுக்கு என்ன ஒவ்வொரு சில மாதங்கள் ப்ளஸ்ஸாக இருக்குது. அதனால் அந்த மாதத்தில் வந்து ஒரு சில காரியங்களை செய்யப்பட்டால் சக்சஸ் தான். வாஸ்து முறைப்படி சின்ன சின்ன மாற்றம் பெரிய வளர்ச்சி. நியூமராலஜியில் ஒரு சில எழுத்துக்களை மாற்றம் செய்யும் பொழுது மகிழ்ச்சி. 36 வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ரீராஜன் அவர்களை ஆலோசனைக்கு அணுக வேண்டிய செல் நம்பர் 9842710027.